டேய் சிமியோ, நோட்டீஸ் போர்டு பாத்தியாடா? ஏதோ கால்டு வேலாம் ஷார்ட் ஃபிலிமா ஜெயிச்சா 10,000 நம்ம அவியன் சொன்ன ஆல்மார்லாம் இருக்கு. உனக்கு கால்டு தெரியுமா ஏதாவது? ஆஹா தெரியாதா? சரி அப்போ நம்ம சபையில கேட்போம். சிவாப்போம். வாங்க தம்பிகளா வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்யா. அப்புறம் என்ன விஷயம்? வாங்க சந்தோஷ், வாங்க சிமியோன், இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்யூமா. சரிம்மா. சரி தம்பிகளா சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? ஐயா அந்த காடல் வந்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அனுப்பி போட்டதை 10,000 தருவாங்களாமா? அப்போ நீங்க இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டா ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறீங்க? ஆமா ஆமா, வாங்க நான் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏற்பட்ட கஷ்டங்கள், அவர் நம்முடைய மண்ணுக்கு செய்த தொண்டுகளை பற்றி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவரை நீங்க பெரிய மகான் அப்படின்னு சொல்லுவீங்க. அயர்லாந்து நாட்டில் ஆண்ட்ரிம் என்னும் ஊரில் 1814ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் நாள் மலர்ந்த மலர்தான் பேராயர் ராபர்ட் கால்டுவெல். 1838ஆம் ஆண்டு 5 மாத கடுமையான கடற்பிரயாணத்திற்கு பிற்பாடு ஜனவரி 8ஆம் தேதி சென்னையை வந்தடைந்தார். 23 வயதான ராபர்ட் கால்டுவெல் 800 மைல் தூரத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடியிற்கு நடந்தே வந்தார். இவர் ஆற்றிய சமூக பணி, சமுதாய பணி, சமய பணி மற்றும் மொழி பணி ஏராளம், அது தாராளம். 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அபூர்வ ஆய்வு நூலை வெளியிட்டார். கீழ்நிலை அப்போஸ்தலன் ஆகிய ராபர்ட் கால்டுவெல்லின் வரலாறு. 5 வாரம் காய்க்கணும், விரவுல நெருப்பு வார பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் தான் இதுலயே உட்கார? அதா ஐயோ, கல்லேன் கல்லேன் கல்லேன், அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க, ஐயோ காலு காலு. பார்த்து வாழ பார்த்து வாழ, வேகமா வாழ வாழ வேகமா வாழ. என்ன சத்தம்? யாருல இது? நில்லுங்களா நில்லுங்களா. ஐயா வாழ வாழ, நம்ம இடத்துக்கு போவோம். வாழ சீக்கிரம் வாழ, நம்ம இடத்துக்கு போவோம். பாண்டியரி தூக்க முடியல, வெயிட்டா இருக்கு. பாடா, ஒரு வழியா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. பாண்டியரே, இன்னைக்கு நல்ல வேட்டை, நல்ல பொருளை திருப்தியாச்சு. பாண்டியரே, இதை வச்சு நம்ம 1 மாசத்தை ஒப்பைத்திடலாம். ஏல, இது உன் வயிற்றுக்கே பத்தாதுல. துற வர எல்லாத்தையும் அள்ளிட்டு வாடுங்க. வெயிட் 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 வெயிட். பாண்டி குப்பு சூப்பு, எங்க பேர்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க கும்பலை பத்தி ஊருக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன். எங்க திட்டு நடந்தாலும் உங்க பேர் நான் சொல்கிறார்கள். ஏன் இந்த வேலையை பாக்குறீங்க? திருடுவது குற்றம் அல்லவா? எங்க பொஞ்சாதி புலிகளோட பசிய போக்குறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியலங்கய்யா. உங்க வாழ்க்கையின் அடையாளத்தை மாற்றுவதற்கு நான் உங்களுக்கு ஒரு வேலை தருகிறேன், செய்வீர்களா? கண்டிப்பா செய்யறையா. கண்டிப்பா செய்யறோம் நாங்களும். கபடி 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 கபடி. நல்லா குடிச்சு கண்டு விளையாடணும். சீக்கிரம் விளையாடுவோம். எந்திரிங்க விளையாடுவோம். என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? மயக்க மட்டும் ஏன் கண்ணை முடிச்சு பாருங்க. என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? பாருடா, என்னடா ஆச்சு? எந்திரா, யாருமே இல்ல. இப்போ என்ன செய்ய? அப்பா, யாருமே இல்லையா? அப்பா அப்பா அப்பா, அண்ணா எல்லாம் மயங்கி கிடக்காங்க. என்ன? ஐயோ வா வா போ. ஐயோ உங்களுக்கு தெரியலையே. ராசா, கண்ணை திறந்து பாருல இந்த அப்பனை. ஐயா பாத்துங்க என் பையனை. தர எம்மே குளத்துக்கு வந்து பயங்கரம் தான் தர. உனக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஐயோ, இந்த பையனுக்கும் இந்த நோய் தாக்கிடுச்சா? தர என் பையனுமே குளத்துக்கு 4 பேங்க மயங்க கிடக்காங்க. தர கவலைப்படாதீங்க, நம்ம கூட டாக்டர் மார்காசியஸ் இருக்காரு. அவர் நமக்கு உதவி செய்வார். மார்காசியஸ், ஐ நீட் யுவர் மெடிக்கல் ஹெல்ப். மீண்டும் இந்த மக்கள் காலராவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். Oh shit, hurry up and let us go help the people. Come on Marcus, come on. ஐயோ, வாந்தி இருக்க மாதிரி இருக்க. ஐயோ, தலை சுத்தமா இருக்கு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தலை சுத்த, காப்பாத்துங்க. வாந்திலாம் வரும். பாத்து Don't worry, nothing will happen.
Jesus will heal you. மார்காஷியஸ், இந்த நோய் காலத்துல எங்களுக்கு பெரும் உதவியா இருந்தீங்க. தேங்க்யூ. ஸ்தோத்திரம் தர. வாங்க சபை ஊழியர்களே, உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை நான் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இல்ல அந்த ஆண்டவரோட கிருபை. உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் உங்களுக்கு பல பாடுகளும் போராட்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் வரலாம். ஆனாலும் இவை ஒன்றும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாது. தொடர்ந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னும் பல ஆத்மாக்களோடு வருகிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவளுக்கு அறைய மட்டும் பாரு. ஐயோ யாரது? தம்பி ஏன்பா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? நானும் இந்த சனியை விடணும் தான் நினைக்கிறேன், ஆனா விட முடியலையே. இயேசு சாமி கிட்ட வா, அவர் உனக்கு விடுதலை தருவாரு. ஏலா முத்துப்பாண்டி, வாழ அன்னைக்கு பரிபூர்ண வசமா மாட்டிட்டான். இன்னைக்கு அவனை அடில இருக்க அன்னைக்கு. இயேசுவே, யாருப்பா நீங்களா? ஏன் அடிக்கிறீங்க? என்ன பார்த்தாலே யாருன்னு கேட்க, நான் தான்ல நல்லூர் அழகப்பேன். ஒன்னாலே உன் தேவை தேவை நம்மள ஒரு பேர் எங்க மதத்துல இருக்க மாட்டேங்க. நீங்க உன அடில ஒரு பேய வெள்ளக்கார தேவத்தை பத்தி யோசிக்க மாட்டான். அடிங்களா போட்டு முத்துமாண்டி வாழ முத்துமாண்டி அடிக்கிய நல்லதெல்லாம் சொல்லுவாரு. ஞானபுரம் ஞானபுரத்தை அடிக்காதீல. வேம்பாயி, என்ன தாயி சொல்லு. உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உண்மையா என்ன? என்னது அது? 2 நாளைக்கு முன்ன உங்க அப்பா பனைமரத்துல ஏறி கல்லு இறக்குதுன்னு சொல்லி கீழே விழுந்துட்டாராம. இப்போ நடக்காரா என்ன? அத ஏன் கேக்க? அவர் நல்லா இருந்தா நான் ஏன் அந்த வேகாத வெயில்ல வேலைக்கு வரணும்? அதுவும் சரிதான் தாயி. கவலைப்படாத தாயி, திருநெல்வேலி சீமையில ஒரு வைத்தியர் இருக்காராம். அவர்கிட்ட போய் காமிச்சா எல்லாமே சரியாயிருமாமே. இவங்க கிட்டயும் சுவிசேஷத்தை சொல்லி இவங்களும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தாயி அங்க பாருங்க, நம்ம வெள்ளக்காரத்தோட கூட வேலை பாக்குற குமார் வர மாதிரி இருக்கு. ஏப்ல அத பக்கம் நம்ம குடிகார குமார் மாதிரிலாம் இருக்குல்ல. இப்ப அவன் தான் குடிக்கிறது கிடையாது. வம்பு தும்புக்கும் போறது இல்லையாம. இப்ப ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட அடிக்கத நிப்பாட்டிட்டாராம். ரொம்ப நல்லவர் ஆயிட்டாராம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெள்ளக்காரதானா? பாருங்களேன். கொஞ்சம் நில்லுங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு. குமாரு, ஏசுகிட்ட வந்த சந்தோஷம் தந்துருவாங்களா? அப்ப நானும் வரேன், என் குடும்பத்தை இந்த ஏசுகிட்ட கூட்டிட்டு வந்துருந்தேன். அடியே வேம்பாயி, உனக்கு ஊரு கட்டுப்பாடு தெரியுமா தெரியாதா? தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கியோ? வீதியில நின்று ஒரு ஆணுகிட்ட ஒரு பெண்ணு பேசுறத இந்த ஊர்ல இருக்க யாரும் பார்த்தாங்கன்னு ஒண்ணு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. வா வாங்க சாமுவேல், வாங்க. ஸ்தோத்திரம். ப்ளீஸ் இட். சாமுவேல், உங்க சுவிசேஷ ஊழியம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? நம்ம ஒரு கட்டுனால ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் வீதியில இருந்து பேச முடியல. இதனால ஆண்களாகிய நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியல. ஆனாலும் சில பெண்கள் சுவிசேஷத்தை கேட்க வாஞ்சையா இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல போறது யாரு துற? என்னுடைய சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் துற. ஆம், நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். நான் வாரேன் துற. சென்று வாருங்கள். சொல்ல போறது We have a small problem. Elisa, why you should not go preach the word of God in the midst of women? Yeah, that's correct. I will do that. Keep it here, cup and saucer. Take your Bible and go. Yeah. இந்த திருநெல்வேலி மண்ணுக்காக உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று. Definitely. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு சாமியை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நான் ஏற்றுக்கொள்வேமா அந்த இயேசுவை. சரி வாங்க, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். அந்த இயேசு நிம்மதியை தருவாரு, கண்டிப்பா தருவாரு. Thank you Jesus. இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாய்க்காண்டி இல்லையா, 10,000 பேருக்கு கால்டோல திரியிற மாதிரி படம் எடுத்துறியா? இந்த வீடியோ பக்கம் புரிஞ்சிருப்பாங்கய்யா. கால்டோல் ஐயா வந்ததனுடைய நோக்கத்தை இப்போ நீங்க சரியா புரிஞ்சிருக்கீங்க. இனிமே நீங்க ஐயா கால்டுவெல் மாதிரி வாழணும். ஆல் தி பெஸ்ட். கால்டோல் மாதிரி இல்லையா, கால்டோலாவே வாழ்றேன். Praise the Lord.